மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது 12ஆம் வகுப்பு வரலாறு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் என்ற பாடத்திலிருந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் குறித்த அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் கேள்வி மற்றும் பதில்கள் வடிவில் காணலாம். ஏற்கனவே இந்த பாடத்திலிருந்து சில பதிவுகள் நாம் பார்த்துருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவின் முதல் கேள்வி, கூற்று காரணம். கூற்று: 19ஆம் நூற்றாண்டில் உயர் வகுப்பு ஆளுமையை கேள்வி கேட்க சாதி அமைப்புகள் மற்றும் இயக்கங்கள் இந்தியாவில் தொடங்கப்பட்டன. காரணம்: பல்வேறு அடுக்குகள் கொண்ட இந்திய சமூகமும் அதனுள் இருந்த முரண்பாடுகளும் உயர் வகுப்பு ஆளுமைக்கு வழிவகுத்தன. இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். அதாவது இந்திய சமூகமானது பல்வேறு அடுக்குகளை கொண்ட சாதி அமைப்புகளை கொண்டு இருந்தது. இந்த சாதி அமைப்புகளுக்கிடையே பல்வேறு விதமான முரண்பாடுகளும் நிலவியது. இந்த முரண்பாடுகளானது இந்தியாவில் உயர் வகுப்பினரின் ஆளுமைக்கு வழிவகுத்தன. இந்த உயர் வகுப்பினரின் ஆளுமையின் காரணமாக அவர்களை கேள்வி கேட்பதற்காக 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் பல்வேறு விதமான சாதி அமைப்புகள் மற்றும் இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டின் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்களை ஆளுமைப்படுத்திய காரணிகளில் சரியானவை எவை? தாராளமயமாக்கல் மற்றும் மனிதாபிமானம். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. அந்த இயக்கங்களை ஆளுமைப்படுத்திய காரணிகளில் முக்கியமானவை தாராளமயமாக்கல் மற்றும் மனிதாபிமானம். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1: 19ஆம் நூற்றாண்டில் உற்பத்தியின் காரணிகளை மேல் வர்க்கத்தினர் கட்டுப்படுத்தினர். கூற்று 2: இந்த நிலையில் நடுத்தர மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை சார்ந்திருந்தனர். கூற்று 3: 19ஆம் நூற்றாண்டின் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்களோடு இணைந்து செயல்பட்ட தாராளமயமாக்கல் மற்றும் மனிதாபிமானம் இந்திய சமூகத்தை பாதித்ததோடு அதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதற்கான விடை அனைத்தும் சரி. கவனிங்க, இந்த இந்திய சமூகத்தில் மேல்தட்டு வர்க்கத்தினர் உற்பத்தி காரணிகளை கட்டுப்படுத்தினார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நடுத்தர மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மட்டுமே சார்ந்திருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்ற கேள்விக்குறியோடு அவர்களுடைய வாழ்க்கையானது அமைந்திருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களோடு இணைந்து செயல்பட்ட தாராளமயமாக்கல் மற்றும் மனிதாபிமானம் இந்த கொள்கைகளானது இந்திய சமூகத்தைச் சேர்ந்த இந்த நடுத்தர மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதித்ததோடு அவர்களுடைய சமூகத்தில் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தியது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று: 19ஆம் நூற்றாண்டின் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய சமூகத்தை பாதித்ததோடு அதனை சற்று திருப்பி போட்டது. காரணம்: உற்பத்தியின் காரணிகளை மேல் வர்க்கத்தினர் கட்டுப்படுத்திய நிலையில் நடுத்தர மற்றும் ஒடுக்கப்பட்டோர் தங்கள் வாழ்வாதாரத்தை சார்ந்து இருந்தனர். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். இந்த கேள்வியை கவனமாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1: 19ஆம் நூற்றாண்டின் கடைசி 25 ஆண்டுகளில் இந்தியாவில் சமூக விழிப்புணர்வுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன. கூற்று 2: நாமசூத்ரா இயக்கம், ஆதி தர்மா இயக்கம், சத்யசோதக் இயக்கம் மற்றும் தென்னிந்தியாவின் திராவிட இயக்கங்கள் ஆகியவை 19ஆம் நூற்றாண்டின் திருப்பத்தில் சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக தங்கள் குரல்களை எழுப்பின. கூற்று 3: பிராமணர் அல்லாத தலைவர்களால் நடத்தப்பட்ட இந்த இயக்கங்கள் பிராமணர்கள் மற்றும் இதர உயர் வகுப்பினரின் மேன்மை குறித்து கேள்விகள் எழுப்பின. இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒரு டைம் கூட கவனமாக ரீட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டின் திருப்பத்தில் சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக தங்கள் குரல்களை எழுப்பிய இயக்கங்களில் சரியானவை எவை? நாமசூத்ரா இயக்கம், ஆதி தர்மா இயக்கம், சத்யசோதக் இயக்கம் மற்றும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த திராவிட இயக்கங்கள். 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் இந்தியாவில் செயல்பட்ட சமூக விழிப்புணர்வு இயக்கங்களில் அல்லது பிராமணர் அல்லாத தலைவர்களால் நடத்தப்பட்ட இயக்கங்களில் சரியானவை எவை? கூற்று 1: நாமசூத்ரா இயக்கம். கூற்று 2: ஆதி தர்மா இயக்கம். கூற்று 3: சத்யசோதக் இயக்கம். கூற்று 4: திராவிட இயக்கங்கள். இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த கேள்வியை கவனமாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பொறுத்துக. 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அவை தொடங்கப்பட்ட இடங்கள்.
நாமசூத்ரா இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் வங்காளம் மற்றும் இந்தியாவின் கிழக்கு பகுதி. ஆதிதர்மா இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் இந்தியாவின் வடமேற்கு பகுதி. சத்தியசோதக் இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் மேற்கு இந்தியா. திராவிட இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் தென்னிந்தியா. இதற்கான விடை அனைத்தும் சரி. ஒவ்வொன்றையும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. மேற்கு இந்தியாவில் தொடங்கப்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்தியசோதக் இயக்கம். வங்காளம் மற்றும் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட சீர்திருத்த இயக்கம் எது? நாமசூத்ரா இயக்கம். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கம் எது? ஆதிதர்மா இயக்கம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கவனமாக நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. சத்தியசோதக் இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஜோதிராவ் பூலே. ஜோதிராவ் பூலேவின் புத்தகம் குலாம்கிரி என்ற தலைப்பில் முதலில் வெளிவந்த ஆண்டு என்ன? 1872. இந்த கேள்வி ரொம்பவே முக்கியமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. சத்தியசோதக் இயக்கத்தை நிறுவியவர் ஜோதிராவ் பூலே. இவரால் எழுதப்பட்ட புத்தகம் குலாம்கிரி. இந்த புத்தகமானது வெளிவந்த ஆண்டு 1872. குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார்? ஜோதிராவ் பூலே. பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினரை விடுவிப்பதற்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டிய அமைப்பு எது? சத்தியசோதக் சமாஜ். ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஜோதிராவ் பூலேவால் தொடங்கப்பட்ட சத்தியசோதக் சமாஜ் என்ற அமைப்பானது பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினரை விடுவிப்பதற்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காலனி ஆட்சி காலத்தில் இந்திய மக்களுக்கென அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து புதிய வாய்ப்புகளிலும் பிராமணிய ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கியது. கூற்று 2, காலனித்துவ நிர்வாகிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஆகியவை மறைமுகமாக பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் போக்கை ஊக்குவித்தன. இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பிராமணிய ஆதிக்கம் இந்தியாவில் அதிகரிக்க தொடங்கிய போது காலனிய அரசாங்கம் 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கைகளை வெளியிட தொடங்கியது. இந்த அறிக்கைகளில் சாதிகள் வகைப்படுத்தப்பட்டன. கூற்று 2, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது உள்ளூர் பொது கருத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சமூக முன்னுரிமையின் அடிப்படையில் சாதிகளை வகைப்படுத்தி குறிப்பிட்டதால் சாதிகளுக்கு இடையே மோதல்கள் எழுந்தன. கூற்று 3, உரிமை கோரல்களும் அவற்றை எதிர்த்து உரிமையோடு மறுப்பதும் என சாதி அமைப்புகளின் தலைவர்கள் தாங்கள் முக்கியத்துவம் பெறுவதற்காக போராட துவங்கினர். கூற்று 4, மேலும் பலர் புதிய அமைப்புகளையும் தொடங்கினார்கள். இந்த முயற்சிகளுக்கு அப்போது உருவாக்கிய இந்திய அரசியல் சூழ்நிலை மேலும் உதவியாக இருந்தது. இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் கவனமாக ஒரு டைம் கூட ரீட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எப்போது முதன்முறையாக சாதிகள் வகைப்படுத்தப்பட்டன? காலனி அரசினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காலனிய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கைகளை வெளியிட்ட போது இந்தியாவில் சாதிகள் வகைப்படுத்தப்பட்டன. கூற்று 2, இதனால் சமூக அடையாளத்தை பெறுவதற்கு தங்கள் சாதிகளை போராட்டத்துக்கு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சாதிகளின் முன்னணி தலைவர்கள் உணர்ந்தனர். கூற்று 3, காலனி அரசின் சாதி அங்கீகாரத்தை எதிர்த்து சாதிகளின் முன்னணி தலைவர்கள் பலர் ஆண்டுகள் செல்ல செல்ல அவர்களது சாதி சார்ந்த மாணவர்கள் கல்வி பெறவும் கல்வி பெற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை பெறவும் உதவினர். இதற்கான விடை அனைத்தும் சரி. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாக்குரிமை அரசியல் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன? 1880. இந்த பாயிண்ட் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வாக்குரிமை அரசியலானது 1880ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, காலனி அரசால் இந்தியாவில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 1872ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக இந்தியாவில் இருந்த மக்களை சாதி வாரியாக ஆங்கில அரசானது வகைப்படுத்தி காட்டியது. இது பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. இதைத் தொடர்ந்து வாக்குரிமை அரசியலானது 1880ஆம் ஆண்டில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது.
1880 அறிமுகம் செய்யப்பட்ட எந்த ஒன்று சாதி அமைப்புகளின் இடத்தை நிரப்பியது? வாக்குரிமை அரசியல். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று 1880 அறிமுகம் செய்யப்பட்ட வாக்குரிமை அரசியலானது சாதி அமைப்புகளின் இடத்தை நிரப்பியது. காரணம், சாதி விழிப்புணர்வு மற்றும் சாதி ஒற்றுமை என்ற பெயரில் சமூக பொருளாதார பதற்றங்களின் வெளிப்பாடாக வாக்குரிமை அரசியலின் முடிவுகள் இருந்தன. இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. சமூக பொருளாதார பதற்றங்களின் வெளிப்பாடாக எதனுடைய முடிவுகள் இருந்தன அப்படின்னா வாக்குரிமை அரசியல். காரணம் என்னன்னா, இந்த வாக்குரிமை அரசியலானது சாதி விழிப்புணர்வு மற்றும் சாதி ஒற்றுமை என்ற பெயரில் செயல்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களில் இருந்து 2 போக்குகள் வெளியாகின. அவை எவை? கூற்று 1, கீழ்நிலை சாதிகளுக்கு சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுப்பது. கூற்று 2, அந்த காலகட்டத்தில் இருந்த ஏழைகளுக்கு ஆதரவாகவோ அல்லது முற்போக்கு தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவான இயக்கங்கள் ஆகியன தீவிரமாக செயல்பட்டன. இதற்கான விடை அனைத்தும் சரி. கவனிங்க, 19ஆம் நூற்றாண்டில் பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களில் இருந்து 2 விதமான போக்குகள் வெளிப்பட்டன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சமூக சீர்திருத்த இயக்கங்களானது பிராமண ஆதிக்கத்தினை கேள்வி கேட்கும் விதத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. இதன் வெளிப்பாடாக முதல் போக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்நிலை சாதிகளை சேர்ந்த மக்களுக்கு சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுப்பது. 2வது விதமான போக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஏழைகளுக்கு ஆதரவாகவோ அல்லது முற்போக்கு தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவோ இந்த பிராமணர் அல்லாத இயக்கங்கள் தொடங்கப்பட்டு அந்த இயக்கங்களானது மிகவும் தீவிரமாக செயல்பட்டன. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 19ஆம் நூற்றாண்டில் பிராமணர் அல்லாதோர் இயக்கங்கள் கீழ்நிலை சாதிகளுக்கு எதனை கற்றுக் கொடுத்தன? சமஸ்கிருதம். இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. கீழ்நிலை சாதிகளுக்கு இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கங்கள் சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுத்தன. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வடக்கு மற்றும் கிழக்கு சாதி இயக்கங்கள் பெரும்பாலும் சமஸ்கிருதம் சார்ந்து செயல்பட்டன. கூற்று 2, மேற்கத்திய மற்றும் தெற்கத்திய இயக்கங்கள் பிளவுபட்டு அப்போது வளர்ந்து வந்த தேசியவாத மற்றும் திராவிட அல்லது இடதுசாரி இயக்கங்களை சேர்த்து கொண்டன. கூற்று 3, ஆனால் அனைத்து இயக்கங்களுமே பிராமண ஆதிக்கம் என்று குறிப்பிட்டு அதனை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்தன. கூற்று 4, அனைத்து இயக்கங்களும் தங்கள் அமைப்புகள் மூலம் நீதி வேண்டி அரசிடம் கோரிக்கை வைத்தன. இதற்கான விடை அனைத்தும் சரி. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கீழ்நிலை சாதிகளுக்கு சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்கும் நோக்கில் செயல்பட்ட சாதி இயக்கங்கள் எந்த இடத்தை சார்ந்தவை அப்படின்னா வடக்கு மற்றும் கிழக்கு சாதி இயக்கங்கள். இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எந்த மாகாணங்களில் அரசு சேவைகள் மற்றும் பொது கலாச்சாரம் சார்ந்த துறைகளில் பிராமணர்கள் தெளிவாக ஆதிக்கம் செலுத்தியதன் விளைவு இந்தியாவில் பிராமணர் அல்லாதோரின் அரசியலுக்கு வழிவகுத்தது? பம்பாய் மற்றும் மதராஸ். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, பிராமணர்களின் ஆதிக்கம் இந்தியாவில் பிராமணர் அல்லாதோரின் அரசியலுக்கு வழிவகுத்தது. காரணம், பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்களில் அரசு சேவைகள் மற்றும் பொது கலாச்சாரம் சார்ந்த துறைகளில் பிராமணர்களே அதிக அளவில் இடம்பெற்றிருந்தனர். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். இது ரொம்பவே முக்கியமான கேள்வி, கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்களில் அரசு சேவைகள் மற்றும் பொது கலாச்சாரம் சார்ந்த துறைகளில் பிராமணர்களே அதிக அளவில் இடம்பெற்றிருந்தார்கள். இதன் காரணமாக இந்தியாவில் பிராமணர் அல்லாதோரின் அரசியலுக்கு இவர்களுடைய செயல்பாடானது வழிவகுத்து கொடுத்தது. மேலும் இந்த பிராமணர்கள் அரசு சேவைகள் மற்றும் பொது கலாச்சாரம் சார்ந்த துறைகளில் அதிக அளவில் இடம் பிடிக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72% பேர் பட்டதாரிகளாய் இருந்தார்கள். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, பம்பாய் மதராஸ் மாகாணங்களில் அரசு சேவைகள் மற்றும் பொது கலாச்சாரம் சார்ந்த துறைகளில் பிராமணர்களே ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். காரணம், பிராமணர்களில் 72% பேர் பட்டதாரிகளாய் இருந்தனர். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் வடிவமைப்பு எங்கு சற்று வித்தியாசமாக இருந்தது? தெற்கு அல்லது தென்னிந்தியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த பிராமணர்களுக்கு எதிராக தென்னிந்தியாவில்
திராவிட மற்றும் இடதுசாரி இயக்கங்களானது தொடங்கப்பட்டது. இவற்றினுடைய வடிவமைப்பானது வித்தியாசமாக இருந்தது. இந்திய மக்கள் தொகையில் இடம்பெற்றிருந்த பிராமணர்களின் சதவீதம் என்ன? 3.2%. இந்திய மக்கள் தொகையில் இடம்பெற்றிருந்த 3.2% பிராமணர்களில் பட்டதாரி பிராமணர்களின் சதவீதம் என்ன? 72% பேர். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, இந்திய மக்கள் தொகையில் 3.2% பிராமணர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். அவர்களில் 72% பேர் பட்டதாரிகள். கூற்று 2, இதனால் இந்தியாவில் பிராமணர்களின் ஆதிக்கமே அதிகமாக இருந்தது. கூற்று 3, ஆனாலும் பிராமணர் அல்லாதோர் சாதிகளைச் சேர்ந்த கல்வி கற்ற மற்றும் வர்த்தக சமூக உறுப்பினர்களின் சவால்களை பிராமணர்கள் சந்திக்க நேர்ந்தது. இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? 1916. இந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கையினை வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை சார்ந்தவர்கள், அதாவது நீதி கட்சியை சார்ந்தவர்களால் இந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கையானது 1916ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. வரி செலுத்துவோரில் பெரும் பகுதியாகவும் பெரும்பான்மையாக ஜமீன்தாரர்களாகவும் நிலப்பிரபுக்களாகவும் வேளாண் விவசாயிகளாகவும் தாங்கள் இருந்த போதிலும் காலனி அரசிடமிருந்து எந்த பலனையும் பெறவில்லை என்று பிராமணர் அல்லாதோர் எதன் மூலம் எடுத்துரைத்தனர்? பிராமணர் அல்லாதோர் அறிக்கை 1916. இந்த பாயிண்ட் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பிராமணர் அல்லாதோர் சாதிகளைச் சேர்ந்த கல்வி கற்ற மற்றும் வர்த்தக சமூக உறுப்பினர்கள் தொடக்கத்தில் மேல்குடி, அதாவது மேல்தட்டு மக்களாக இருந்தனர். அதாவது அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். கூற்று 2, அவர்களது சவால் 1916ஆம் ஆண்டின் இறுதியில் பிராமணர் அல்லாதோர் உருவாக்கிய அறிக்கையில் எடுத்துரைக்கப்பட்டது. கூற்று 3, வரி செலுத்துவோரில் பெரும் பகுதியாகவும் பெரும்பான்மையாக ஜமீன்தாரர்களாகவும் நிலப்பிரபுக்களாகவும் வேளாண் விவசாயிகளாகவும் தாங்கள் இருந்த போதிலும் காலனி அரசிடமிருந்து எந்த பலன்களையும் பெறவில்லை என்று பிராமணர் அல்லாதோர் தெரிவித்தனர். இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒரு டைம் கூட ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, இந்தியாவை பிரித்தாளும் சூழ்ச்சியில் பிராமணர் அல்லாதோரின் உண்மையான குறைகளை பயன்படுத்தி கொள்ள காலனி ஆதிக்க அரசு முயன்றது. காரணம், வரி செலுத்துவோரில் பெரும் பகுதியாகவும் பெரும்பான்மையாக ஜமீன்தாரர்களாகவும் நிலப்பிரபுக்களாகவும் வேளாண் விவசாயிகளாகவும் தாங்கள் இருந்த போதிலும் அரசிடமிருந்து எந்த பலன்களையும் பெறவில்லை என்று பிராமணர் அல்லாதோர் அறிக்கையில் அவர்கள் எடுத்துரைத்தனர். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். கவனிங்க, காலனி அரசானது இந்தியாவை பிரித்தாள பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை மேற்கொண்டது. அதன் ஒரு பகுதியாக பிராமணர் அல்லாதோர் அறிக்கையினை பயன்படுத்தி கொள்ள முயற்சித்தது. காரணம் என்னன்னா, நீதி கட்சி மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கை மூலமாக பெரும்பான்மையாக ஜமீன்தாரர்களாகவும் நிலப்பிரபுக்களாகவும் வேளாண் விவசாயிகளாகவும் வரி செலுத்துவோராகவும் தாங்கள் இருந்தும் கூட காலனி அரசிடமிருந்து எந்த பலன்களையும் தாங்கள் பெறவில்லை என்று பிராமணர் அல்லாதோர் எடுத்துரைத்தார்கள். இதன் மூலமாக பிராமணர் அல்லாதோரின் இந்த உண்மையான குறைகளை பயன்படுத்தி கொள்ள இந்தியாவை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியாக காலனி அரசு முயன்றது. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, இந்தியாவை பிரித்தாளும் சூழ்ச்சியில் பிராமணர் அல்லாதோரின் உண்மையான குறைகளை பயன்படுத்தி கொள்ள காலனி ஆதிக்க அரசு முயன்றது. கூற்று 2, காலனி ஆதிக்க அரசின் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியானது 1930 வரை பம்பாய் மாகாண பிராமணேதரா பரிஷத் மற்றும் மதராஸ் மாகாண நீதி கட்சி ஆகியவற்றிற்கு பொருந்தியது. இதற்கான விடை அனைத்தும் சரி. இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. காலனி அரசின் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியானது 1930ஆம் ஆண்டு வரை பம்பாய் மாகாணத்தைச் சேர்ந்த பிராமணேதரா பரிஷத் என்ற அமைப்பிற்கும் மதராஸ் மாகாணத்தைச் சேர்ந்த நீதி கட்சி என்ற அமைப்பிற்கும் சரியாக பொருந்தியது. காரணம் என்னன்னா, இந்த இந்திய விடுதலை போராட்டத்தின் போது நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியினரை புறக்கணித்தது. நீதி கட்சியினர் இந்திய தேசிய காங்கிரசின் செயல்பாடுகளை புறக்கணித்ததோடு காலனி அரசு கொண்டு வந்த சீர்திருத்தங்களை பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டு காலனி அரசுக்கு ஒத்துழைத்தார்கள். இதற்கு காரணமாக அமைந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி. கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராமணேதரா பரிஷத் என்ற பிராமணர் அல்லாதோரின் அமைப்பு செயல்பட்ட இடம் எது? பம்பாய் மாகாணம்.
நீதி கட்சி என்ற பிராமணர் அல்லாதோரின் அமைப்பு செயல்பட்ட இடம் ஏது? மதராஸ் மாகாணம். தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம் என்ற பிராமணர் அல்லாதோர் இயக்கம் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? டாக்டர் B.R. அம்பேத்கர். இது கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம் என்ற பிராமணர் அல்லாதோர் இயக்கமானது உருவாக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கம் என்ற இயக்கம் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? தந்தை பெரியார் ஈ.வே. ராமசாமி. இந்தியாவின் 2 வெவ்வேறு பகுதிகளில் செயல்பட்ட சமூக நீதி சார்ந்து அடிப்படை மாற்றம் கோரும் இயக்கங்களில் சரியானவை எவை? சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார், தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம் அம்பேத்கர். இதற்கான விடை அனைத்தும் சரி. ரொம்பவே முக்கியமான கேள்வி, கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் மற்றும் அம்பேத்கர் தலைமையிலான தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம், இவை இரண்டுமே இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் செயல்பட்டது. ஆனால் இவை வெவ்வேறு பகுதிகளில் செயல்பட்டாலும் கூட சமூக நீதி சார்ந்து அடிப்படை மாற்றம் கோரும் இயக்கங்களாக செயல்பட்டன. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று: பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களை சிலர் பிரிட்டிஷார் மற்றும் தேச விரோத சக்திகள் போன்றவற்றிற்கு கைத்தடிகள் என்று குறிப்பிட்டனர். காரணம்: காலனி அரசுக்கு எதிராக தொடக்க கால அல்லது மிதவாத தேசியவாத தலைவர்கள் பயன்படுத்திய வழிமுறைகளையே அல்லது உத்திகளையே பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் தொடக்க கால தலைவர்களும் பயன்படுத்தினார்கள். இதற்கான விடை கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் சரியான விளக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த தொடக்க கால மிதவாத தலைவர்கள் ஆங்கிலேயரிடம் மனு கொடுப்பது, மன்றாடுவது, இந்த மாதிரி போராட்டங்கள் அற்ற வழிமுறைகளையே காலனி அரசுக்கு எதிராக மேற்கொண்டார்கள். அதே வழிமுறைகளையே இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் தொடக்க கால தலைவர்களும் பயன்படுத்தினார்கள். இத்தகைய இவர்களின் வழிமுறைகளின் காரணமாக இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களை சிலர் பிரிட்டிஷார் மற்றும் தேச விரோத சக்திகள் போன்றவற்றிற்கு கைத்தடிகள் என்று குறிப்பிட்டார்கள். இதில் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷார் மற்றும் தேச விரோத சக்திகள் போன்றவற்றுக்கு கைத்தடிகள் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தினர். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1: விழிப்புணர்வு பெற்ற தேசியவாதிகள் கூறிய தாராளமய ஜனநாயக கருத்துக்களை இந்தியாவின் கீழ்த்தட்டு மக்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கூற்று 2: பிராமணர் அல்லாதோரால் ஏற்பட்ட திருப்பங்களை அல்லது சமூக மாற்றங்களை தேசியவாதிகளின் ஒரு குழுவினர் முற்றிலுமாக நிராகரித்தனர். கூற்று 3: தேசியவாதிகளில் பெரும்பான்மையோர், குறிப்பாக அடிப்படை மாற்றம் விளைவோர், தீவிர தன்மையுடன் பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களை எதிர்த்தனர். கூற்று 4: பிரிட்டிஷார் மற்றும் தேச விரோத சக்திகள் போன்றவற்றுக்கு கைத்தடிகள் என்று பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களை சிலர் குறிப்பிட்டனர். இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம், கவனமாக ஒரு டைம் கூட ரீட் பண்ணிக்கோங்க. கவனிங்க, கல்வி கற்ற மற்றும் மேல்தட்டு வகுப்பினை சேர்ந்த தேசியவாதிகள் கூறிய தாராளமய மற்றும் ஜனநாயக கருத்துக்களை இந்தியாவில் உள்ள கீழ்த்தட்டு சமூகத்தை சேர்ந்த மக்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்னன்னா, தேசிய இயக்கத்தில் தொடக்கத்தில் கல்வி கற்றவர்கள் மற்றும் மேல்தட்டு வகுப்பினர் மட்டுமே இடம்பெற்றிருந்தார்கள். அதனால் இவர்கள் கூறிய இந்த தாராளமய மற்றும் ஜனநாயக கருத்துக்களானது கீழ்த்தட்டு வகுப்பினை சேர்ந்த மக்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை அல்லது அவர்களுக்கு சென்றடையவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் பிராமணர் அல்லாதோரால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்களின் மூலமாக கீழ்த்தட்டு வகுப்பினை சேர்ந்த மக்களிடையே தாராளமயம் மற்றும் மனிதாபிமான கருத்துக்களானது பரப்புரை செய்யப்பட்டது. இதனால் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் அல்லது சமூக திருப்பங்களை தேசியவாதிகளின் ஒரு குழுவினர் முற்றிலுமாக நிராகரித்தனர். காரணம் என்னன்னா, இந்த பிராமணர் அல்லாதோர் மற்றும் கீழ்த்தட்டு வகுப்பினை சேர்ந்த மக்களை தொடக்க காலத்தை சேர்ந்த தேசியவாதிகள் ஆதரிக்கவில்லை. மேலும் தேசியவாதிகளில் பெரும்பான்மையோர், குறிப்பாக அடிப்படை மாற்றம் விளைவோர், அதாவது தீவிர தேசியவாதிகள் தங்களுக்கு சுயராஜ்யம் வேண்டும் என்று காலனி அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்கள் இந்த பிராமணர் அல்லாதோர் பின்பற்றிய வழிமுறைகளான மன்றாடுவது, மனு கொடுப்பது இவற்றை ஆதரிக்கவில்லை. அதன் காரணமாக அவர்கள் பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களை எதிர்த்தார்கள். அதன் காரணமாக சிலர் பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களை பிரிட்டிஷார் மற்றும் தேச விரோத சக்திகள் போன்றவற்றுக்கு கைத்தடிகள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த பதிவின் கடைசி கேள்வி, பிரிட்டிஷார் மற்றும் தேச விரோத சக்திகள் போன்றவற்றுக்கு கைத்தடிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தினர். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க.
இவ்வளவுதான் நண்பர்களே. நாம் இப்போ காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் என்ற பாடத்தில் இருந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் குறித்த அனைத்து தகவல்களையும் கேள்வி மற்றும் பதில்கள் வடிவில் இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு பதிவில் விரைவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.